ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் இந்த மாதிரி சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் மேரேஜ்க்காண்டி. ஸோ அந்த இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சில்வரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சி போச்சு. தங்கமயிலையும் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ வந்து சரணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இங்கே போய் பார்க்கலான்னு போனோம். ஸோ பொண்ணுக்கு போடுறதுனால கொஞ்சம் பெரிய கொலுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வாங்கலான்னு இங்கே ட்ரை பண்ணோம். நிறைய கொலுசு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசுலேருந்து சைஸ் வாரியாக லைட் வெயிட்டில் அப்படின்னு நிறையா வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி தொங்குற மாதிரி வச்சு 2 முத்து தொங்குற மாதிரி இருக்குது. பயங்கர வெயிட்டாகவும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து 190 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு மட்டுமே 60,000 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்குறோங்க. இது வேணுமா, இப்படி நீங்கள் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா பொண்ணு கோலத்துக்கு போடுறதுக்கு கொலுசு வாங்கணும்னு போயாச்சு. சரி வாங்குறது நல்லதாகவே வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ கொஞ்சம் பார்க்கவும் பெருசாக இருந்தது. சரி பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ குழந்த பத்தாலாம் இந்த மாதிரி போட சொல்லுவாங்க. நல்லா ஜல் ஜல்னு போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும்னா இது கண்டிப்பாக இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோங்க. நாங்கள் ரெகுலராக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிஸான ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாடல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொண்ணுக்குன்னு வாங்கும்போது இப்படி வாங்கினா தாங்க நல்லாயிருக்கும். ஒன் டைம் யூஸ்க்காண்டி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன். பட் வந்து சரி அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெருசாக வாங்கினாங்க. ஒரு கொலுசு வந்து 95 கிராம் இருக்குது. ஸோ ஒரு கொலுசு 95ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து 190 கிராம்ஸ் இருக்குது. 56,000 ரூபாய்க்கு இது வெள்ளி மட்டுமே இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னல் சார்ஜுன்னு போட்டு போடுறாங்க. வேஸ்டேஜ் போடலைங்க, பட் அடிஷ்னல் சார்ஜஸ்ன்னு போட்டு போடுறாங்க. ப்ளஸ் 1.5 ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டின்னு போட்டு அது 3% போட்டாங்க. மொத்தமாக இந்த கொலுசு மட்டும் 60,000 ரூபா வந்துச்சுங்க இந்த 2 கொலுசுக்கு மட்டும். அப்புறம் மெட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், கடா வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் பில்லிங் போட்டது. பட் இது தனியாக பார்த்தோன்னா இதுக்கு மட்டுமே 60,000 ரூபா ஆயிடுச்சுங்க. அந்த கொலுசுக்கு மட்டும் 60,000 ஆச்சு. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலுசு போங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வாங்குறீங்கன்னா ஒன் டைம் யூஸ்க்கு தான் வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். பொண்ணு கோலத்துக்கு எல்லோரும் இப்படி கிராண்டாக தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த பொண்ணுக்காண்டி வாங்கினது. சூப்பராக இருந்துச்சுங்க. காலில் போட்டு நடக்கும்போது அந்த பொண்ணு கோலத்துக்கே வந்து அந்த ஜல் ஜல் சத்தம் கேட்குறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் வந்து கழட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போடவே இல்லை கல்யாணம் முடித்ததுக்கப்புறம். அடுத்து இன்னும் எதாவது ஃபங்க்ஷன்னாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ கிராண்டாலாம் டெய்லி போட முடியாதுங்க. இவ்வளோ வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் ஒரு சின்ன இது மாதிரி வாங்கிக்கிறது. வெள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க கேர்ள்ஸு. ஸோ காலில் போடுறதுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இவ்வளோ பெருசாக வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். நிறைய முன்னாடி வந்து வெள்ளி ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லா கால் நிறையா போட்டிருப்பாங்க. பட் இப்போ இருக்க ரேட்டுக்கு இவ்வளோ பெருசாக வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேணான்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி ஜல் ஜல்னு போட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் ரொம்ப பெரியவங்களாகவும் இருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த மாதிரி ஜல் ஜல்னு போட்டால் நல்லா தாங்க இருக்கும். பட் நான் பர்சனலாக எனக்கு பிடிக்காது அப்படி ரொம்ப ஜல் ஜல்னு போட்டு நடக்கிறதுக்கு. இப்போ இந்த ஏஜில் சொல்கிறேன். சின்ன பிள்ளையில் நானுமே இந்த 3 முத்து வச்சு தொங்குள்ள அந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் போட மாட்டேன். பட் பொண்ணு குளத்துக்குங்கிறதுனால இது ஓகே தான். ஸோ சரணா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுன்னு தனியாக போடாமல் அடிஷ்னல் சார்ஜுன்னு போடுறாங்க. அதாவது மேக்கிங் சார்ஜுங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ அது வந்து அவங்க வைக்கிற ரேட்டு தாங்க. இன்றைக்கி ரேட்டு, அதாவது நாங்கள் 295 இருக்கும்போது இது வாங்கினது. ஸோ பார்த்தீங்கன்னா 190ன்ட்டு பார்த்தீங்கன்னா 56,000 ரூபா வந்துச்சுங்க. அது போக ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 60,000 இந்த 2 இதுக்கும் சேர்த்து வந்துச்சு. ஸோ நான் பில்லை வந்து தனியாக ஒரு இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வெள்ளியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறீங்க, அந்த கலர் போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் பேப்பர் இருக்கும் இல்லைங்க, அதில் சுற்றி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி ஒரு சின்ன கவர் ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த வெள்ளி வந்து கருத்தே போகாது. எத்தனை நாள் ஆனாலும் இப்படியே புதுசாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நகை கடைக்கெலாம் போனீங்கன்னா. ஸோ அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை கருப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபேரி வந்து போட்டோடனே சீக்கிரமாக அழுக்கு போயிடுது. அந்த மாதிரி ஒரு லிக்விட் வாங்கி வச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே இருக்கட்டும் அதில் எதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி நீங்கள் ஒரு ஏர்டைட் இதில் போட்டு வச்சிட்டிங்கனாலே கலர் போகாமே இருக்கும். ஸோ நீங்கள் வெள்ளியை ப்ரிசர்வ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கருக்காமல் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி வச்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.